Hello everyone, welcome back to my channel. இந்த வீடியோல நம்ம காஸ்கோல கிடைக்கிற சீ ஃபுட் ஐட்டம்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். காஸ்கோல வர எல்லா சீ ஃபுட் ஐட்டமே இந்த மாதிரி ட்ரேஸில் ப்ரீ பேக்டாக தான் இருக்கும். அதில் நம்ம முதல்ல பார்க்குறது வந்து ப்ரான்ஸ், அதாவது ஷ்ரிம்ப். இது வந்து ஹெட்லெஸ் ஷ்ரிம்ப்ஸ். லெஃப்ட் சைடில் பார்க்குறது ஹோல் ஷ்ரிம்ப்ஸ். நம்ம பார்பிக்யூ பண்ணுறதுக்கோ இல்லை கிரேவி பண்ணுறதுக்கோ ரொம்ப க்ளீனாக ஸ்மெல் எதுவுமே வராமல் நல்லா பேக் பண்ணி வச்சுருப்பாங்க காஸ்கோவில். அடுத்ததாக அன்றைக்கி இருந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா லாப்ஸ்டர் டெய்ல்ஸ். அதாவது நம்ம ஊரில் சிங்கி சொல்லுவோம் இல்லையா, அதில் ஹெட் பார்ட் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு இந்த டெய்ல்ஸை மட்டும் அழகாக ப்ரீ பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. இருக்கிற சீ ஃபுட்லேயே இது ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சிவ் ஐட்டம். இந்த ஒரு ட்ரே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு $50 இருந்தது. ஆனால் ஐட்டம் வந்து சைஸ்க்கு ஏற்ற மாதிரி, வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ப்ரைஸும் மாறும். இந்த ரெட் கலர் ட்ரேல இருக்கிறது வைல்ட் காட் சாமன் ஃபிஷ். இது வந்து வைல்ட் காட்னா கடல் மீன், வந்து ஃபார்ம் ஃபிஷ் கிடையாது. அதுக்கு தான் அந்த குட்டி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. சாமன் இங்கே ரொம்பவே ஃபேமஸான மீன். இப்போ நம்ம பார்க்குறது ட்ரவுட். ட்ரவுட் வந்து இங்கே வந்து ஆற்றுல கிடைக்கிற மீன். ஆனால் இதுவும் வந்து ஃபார்ம்டு ஃபிஷ் தான், எந்த ஸ்டிக்கரும் இல்லை. இதை வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். குழம்பு வைக்கிறத விட இது வந்து டீப் ஃப்ரை, அதுக்கப்புறம் ஷாலோ ஃப்ரைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ட்ரேல நீங்கள் பார்க்குற ஃபிஷ்ஷஸ் எல்லாமே டிலாப்பியாவோட ஃபிலேஸ், அதாவது நம்ம ஊர் ஜிலேபி மீன். இந்த ஜிலேபி மீனை அவங்க அழகாக புல்லை எடுத்து எல்லாமே க்ளீன் பண்ணி அழகாக வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்த ஃபிலேயோட ஹோல் ஃபிஷ் தான் அது. நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறோம் இல்லை நாமளே வாங்கி வெட்டிக்கணும்னு நினச்சோம்னா இந்த மாதிரி இந்த ஹோல் ட்ரே ஹோல் ஃபிஷ்ஷாகவும் வாங்கிக்கலாம். இந்த மீன்லேயும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃபார்ம்டு ஃபிஷ் தான், வைல்ட் காட் ஸ்டிக்கர் கிடையாது. இந்த ஜிலேபி மீனும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததா இங்க கிடைக்கிற மீன் பார்த்தீங்கன்னா, இது வந்து பிரான்சினோ. பிரான்சினோவும் வந்து இங்க இருக்கிற ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பிரைஸி மீன் தான். இதுவும் வந்து வறுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததா காட் ஃபிஷ். இது நம்ம ஊர் பண்ண மீன் ஒரு வெரைட்டில இது ஒரு வெரைட்டி. அடுத்ததான் நம்ம பார்க்குறது மில்க் ஃபிஷ். இந்த ஃபிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா ஹோல் ஃபிஷ்ஷாக வச்சுருந்தாங்க. க்ளீன் எதுவும் பண்ணல, நாமளே க்ளீன் பண்ணிக்கணும். ஆனால் உள்ளே இருக்கிற அந்த இன்டெஸ்டைன் பார்ட்டை மட்டும் அவங்க வந்து எடுத்து க்ளீன் பண்ணி வே பண்ணி நமக்கு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இந்த ப்ளூ சாக்கில் நீங்கள் பார்க்குறது வந்து கிளாம்ஸ், அதாவது நம்ம ஊர் மட்டி ஒரு சிப்பின்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து பேக்கில் போட்டு வச்சுருப்பாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்குறது கிங் கிராப். கிங் கிராப்பும் இங்கே இருக்கிற ஐட்டத்தில் ஒன் ஆஃப் த ப்ரைஸியஸ்ட் ஐட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிங் கிராப் வந்து கடல் நண்டு. நமக்கு வந்து ஹோல் நண்டை வேணாலும் வாங்கிக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் பண்ணி வச்சுருந்தாங்க. அதாவது உடம்புலாம் தனியாக, அதோட கிங் லெக்ஸ் எல்லாம் தனியாக வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி சீ ஃபுட் ஐட்டம்ஸ் காஸ்கோல நிறைய கிடைக்கும். நல்ல குவாலிட்டியில் வச்சுருப்பாங்க. இதில் ஒரே ஒரு கேட்ச் என்னன்னா, இந்த வாரம் இருக்கிறது அடுத்த வாரம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அதில் கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா ஸ்டாக் வரதை பொறுத்து தான் நமக்கு கொடுப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கிற அந்த டிலாப்பியா ஃபிலேஸ், வைல்ட் காட் சாமன், அதுக்கப்புறம் இந்த ஜம்போ ப்ரான்ஸ் நமக்கு எப்போவுமே ஸ்டாக்ல இருக்கும். இந்த மாதிரி உங்கள் ஊரில் என்னென்ன சீ ஃபுட் கிடைக்கும்னு எனக்கு நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். See you all soon. Until then, bye from Archana. Take care.